விசனப்படுத்துதல். மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடுங்கோபம் மூட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து முறுமுறுத்துக் கொண்டே இருந்தார்கள். வனாந்திரத்திலே பல வருஷங்களாக சுற்றி அலைந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய முறுமுறுப்பு குறையவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷங்களாக வனாந்திரத்திலே சுற்றி அலைந்தார்கள். 40வது வருஷத்திலே மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் அவர்கள் கர்த்தருக்கு கடும் கோபம் மூட்டினார்கள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோடு வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். எண்ணாகமம் 20:2-5 வரை. இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. அவர்கள் மோசேயின் ஆவியை விசனப்படுத்தினார்கள். இதனால் மோசே தன் உதடுகளினால் பதறி பேசினார். மோசே இயல்பாகவே சாந்தகுணம் உள்ளவர். சீக்கிரத்தில் யார் மீதும் கோபப்பட மாட்டார். அப்படிப்பட்ட மோசேயையும் அவர்கள் கோபப்படுத்தி விட்டார்கள். மோசே இப்போது வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் தடுமாற்றம் உண்டாகிறது. இதோடு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் ஆவியை விசனப்படுத்தினதினாலே அவர் தன் உதடுகளினாலே பதறி பேசுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் என்று சொன்னார். மோசேயோ கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கோலை எடுத்து, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று உதடுகளினாலே பதறி பேசினார். மோசே இதன் பின்பு தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தார். கர்த்தர் கன்மலையை பார்த்து பேசுமாறு சொன்னார். ஆனால் மோசேயோ கன்மலையை பார்த்து பேசாமல் அதை தன் கோலினால் 2 தரம் அடித்தார். மோசே செய்த காரியம் கர்த்தருக்கு பிரியமாய் இல்லை. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். எண்ணாகமம் 20:12. மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு தரம் மாத்திரமே கீழ்ப்படியவில்லை. அதற்கே கர்த்தர் அவரை அதிகமாய் தண்டித்தார். இஸ்ரவேல் ஜனங்களோ 40 வருஷங்களாக கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் முறுமுறுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. மோசே வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவ பயத்தோடு வழிநடத்தினார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை அவர்களுக்கு சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தாலும் மோசே அவர்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருந்தார். அவர்களுக்கு மோசே தேவைப்பட்டார். அவர்களுக்கு மோசே அதிகமாய் தேவைப்பட்ட காலத்தில் அவர் மரித்து போனார். மோசே இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள், அதிகமாய் துக்கப்பட்டார்கள். மோசேயின் மரணம் அவருக்கு ஒரு தண்டனை என்று சொல்லுவதை விட இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோருக்கும் அது பெரிய தண்டனையாயிற்று என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள்.